இந்த தப்பு நீங்க பண்றீங்களா? அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. நம்மள ரொம்ப துன்புறுத்துறாங்க. அவங்க நம்ம லைஃப்க்கு தேவையே இல்ல அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு புரிஞ்சா கூட, நம்ம இன்னொரு சான்ஸ் குடுத்துட்டே இருக்கோம்ல அவங்களுக்கு. அவங்க திருந்திட்டா நல்லா இருக்கும். நம்ம கதையிலயும் ஒரு ஹாப்பி எண்டிங் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ப அவங்க பின்னாடி போறது. அவங்க நம்ம வாழ்க்கையில என்டர் ஆகறதுக்கும் நம்ம சான்ஸ் குடுத்துட்டே தான் இருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் கிடைக்கிறதுக்கும் நம்ம இத செய்றோம். அவங்களுக்கு நம்மள புடிச்சிருக்கா இல்லையா? இதெல்லாம் அவங்க தெரிஞ்சே பண்றாங்களா? இல்ல தெரியாம பண்றாங்களா? இப்படி நமக்குள்ள இருக்கிற 1000 கேள்விகளுக்கு ஒரு பதில எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா, அவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கவே விரும்பலையே! இதனால நீங்க ஹர்ட் ஆறீங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியறதில்ல. இல்ல அவங்களுக்கு அது புரிஞ்சாலும், அதுக்கு அவங்க எதுவுமே பண்ண தயாரா இல்லன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே இல்லன்னு தானே அர்த்தம். ஸோ, அவங்க கிட்ட ஒரு க்ளோஷர எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, நீங்க முதல்ல ஹீல் ஆகுங்க. உங்கள அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு என்ன தேவையோ அத மட்டும் செய்யுங்க.